முகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவார் இல்லையா? உங்க எல்லாத்து முகத்தையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா செழிப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அப்படிதான் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப என்ன செய்ய போறேன் நானு? அம்மா வணங்காச்சு இல்லையா? அம்மா வணங்கினா பிறகு அம்மாவோட மகனை வணங்கணும். யாரு அது? முருகன் கடவுள். முருகனை வணங்கணும் இல்லையா? வணங்க வணங்க. கண்ண உள்ள ஒருத்தவங்க சொன்னாங்க, வசந்தத்தில் ஒரு நாள் ஒரு அந்த பாட்டை பாடுமா அப்படின்னு. அதை ஒரு மட்டும் பாடுங்க. வசந்தத்தில் ஒரு நாள் மனவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த அன்புள்ளவன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம்.
முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை மகன் தம்பியை உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் என்று அருணகிரி திருப்புகளின்படி குறிஞ்சி நில தெய்வமாகிய முருக பெருமானை வணங்கி விட்டோம் இல்லையா? அம்மாவே வணங்கியாச்சு. இப்ப மறுபடியும் காதலிக்கிறதுக்கு போகணும். சாமி எப்படி அப்புறம் அடுத்த வேலை அந்த வேலை தானே. காதலிக்கிறது தான் இப்ப என்னுடைய முதல் வேலை. ஆனா எல்லாரும் என்ன பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருக்கீங்க தானே? என்ன மனப்பொருட்கள் அடைஞ்ச பார்த்திருக்கீங்க? அருமையான ஒரு ஆனா பக்கத்துல இங்க பக்கத்துல வரணும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி யாராவது போடணும், யாராவது வராம இருக்கணும், மறுபடியும் அந்த ஊருக்கு நம்ம வரணும்னு இருக்கு பாரு. நான் தான் இங்க வரணும் அப்படின்னு அன்பு தங்கச்சி ராசாத்திய கொடுத்தீங்க. அதுக்கு பதில் இப்ப நான் வந்திருக்கேன். ஆபத்து பண்ற மாதிரி சும்மா சொல்லியிருக்காங்க. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பத்துக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேண்டும், குறுமொழி கொள்ளாச்சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், 7 பயனில்லை அப்படின்னு இருக்கேன் இல்லையா? ஆபத்துக்கு அதாவது தாய் தந்த வயசான காலத்துல அவங்களுக்கு குழந்தை இருந்து இல்லாத மாதிரிதான். அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கும்போது ஹலோ நான் என்ன சொல்லிக்கிறது முக்கியமானது. ஆபத்துக்கு உதவ பிள்ளைன்னா என்ன? வயசான காலத்துல அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட போட முடியாது. ஆனா பிள்ளை இருந்தா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட போட முடியாது. அதான் ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பத்துக்கு உதவா அன்னம். பசி நேரத்துக்கு இல்லாத சாப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம்? பசி நேரத்துக்கு இருந்து சாப்பிட்டாதான். பசி போயிடுச்சுன்னா சாப்பிட முடியுமா? முடியாது. இப்ப முருகனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரையும் கல்யாணம் செய்துக்கணும் அப்படின்னு வழி மீது ஒளி வைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். வருவார் 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 என்று. எப்படி தெரியுமா?